எல்லோருக்கும் வணக்கம். இது கோயம்புத்தூர் ஸ்ரீ இன்ஜினியரிங் ஹாலோ பிளாக் மிஷின் மேனுஃபேக்சரிங். எங்களோட ஃபேக்டரி பார்த்தீங்கன்னா நாங்கள் ஹாலோ பிளாக் மிஷின் நிறைய மிஷின் உற்பத்தி பண்ணுறோம். ஃப்ளையாஸும் சரி நிறைய மிஷின் உற்பத்தி பண்ணுறோம். பேவர் பிளாக்கு, இன்டர்லாக்கு அப்படி நிறைய மிஷின் பண்ணுறோம். இப்போ கஸ்டமராகி நீங்கள் எனக்கு நிறைய ஆதரவு கொடுக்குறீங்க. இந்த ஆதரவு எப்போ நீங்கள் கொடுப்பீங்கன்னு நினைக்கிறேன். அதே போல் நீங்கள் நிறைய ட்ரிப் கேட்டுக்கிறீங்க, சார் எங்களுக்கு வந்து ஸ்டாண்ட் டைப் மிஷின் தேவைப்படுது, அதனால் ஸ்டாண்ட் டைப் மிஷின் பண்ணி நீங்கள் வீடியோ போடுன்னு கேட்டிருந்தீங்க. அதன் பிரகாரம் இது வந்து பார்த்தீங்கன்னா பெங்களூருக்கு போகுது மிஷினு. இந்த ஸ்டாண்ட் டைப் மிஷின் பார்த்தீங்கன்னா சாதாரண எக்லைன் மிஷினை விட ரொம்ப ஹை டென்சிட்டியாக வர மாதிரி, கல் உற்பத்தி வர மாதிரி நாங்கள் போட்டிருக்கிறோம். வாங்க இப்போ இந்த மிஷினை பற்றி டீட்டெயில் பார்ப்போம். இந்த மிஷின் பார்த்தீங்கன்னா யாருக்கெல்லாம் யூஸ் ஆகும் அப்படின்னா, அதாவது ஒரு இடத்த வாடகைக்கு எடுத்து அந்த இடத்துல போய் பிளாட்ஃபார்ம் போட்டு பார்த்தீங்கன்னா முதலீடு பார்த்தீங்கன்னா அந்த பிளாட்ஃபார்ம் இறங்கிடும். அப்போ அவங்க திருப்பி காலி பண்ணி ஒரு 5 வருஷம் ரெண்ட் போட்டிருப்பாங்க. திருப்பி காலி பண்ணி வரும்போது அந்த பிளாட்ஃபார்ம் அப்படியே அங்கே விட்டுட்டு வர மாதிரி இருக்கும். அப்போ அந்த மாதிரி கஸ்டமர் என்ன பண்ணுறாங்கன்னா, நிறைய பேர் கேட்குறாங்க, சார் நீங்கள் வந்து அந்த எக்லைன் டைப்பில் என்ன ஸ்ட்ரென்த் வருதோ, என்ன ஃபினிஷிங் வருதோ அதே மாதிரி ஸ்ட்ரென்த் எங்களுக்கு மிஷின் கொண்டு வாங்க. நாங்கள் வந்து ஒவ்வொரு இடத்துக்கு கொண்டு போகும்போது நாங்கள் ஷிஃப்ட் பண்ணி மாற்றி வச்சுக்கிற மாதிரி பிளான் பண்ணிக்கிறோம் நாங்கள் அப்படின்னு கேட்டாங்க. அதன் பிரகாரம் தான் இந்த வீடியோ பதிவு பண்ணுறேன். இன்றைக்கி இந்த மிஷின் கூட நமக்கு என்னென்ன ஐட்டம் வரும் பார்த்தீங்கன்னா, ஒரு பிரிக் மேக் மிஷின் ஒன்று வந்துடும். இங்கே இருக்குது பாருங்கள், இது கலடிக்கூடிய மிஷின் ஒன்று. அதுக்கு உண்டான இந்த மாதிரி ட்ராலி 2 ட்ராலி வந்துடும். இது வந்து பிரிக் ஷிஃப்டிங் ட்ராலி, பிரிக் ரிமூவ் பண்ண ட்ராலி. இது எப்படிங்கிறத நான் ஒரு சின்ன டெமோவில் காமிச்சிடுறேன். இது வந்து 2 ட்ராலி, அதுக்கு உண்டான பேனல் போர்டு, கன்வேர் செட்டு. இது இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து 12 ஃபீட்டு 12 அடி நீளம். இதோட நீளம் அகலம் பார்த்தீங்கன்னா 2 அடி வந்துடும். அப்போ இந்த மாதிரி மிக்சர் மிஷின் ஒன்று. இதில் வந்து நீங்கள் பெட் கட்டிங் போட்டுக்கலாம். சாதாரண பெட் கட்டுறாங்க இல்லையா, பெட் கட்டிங் போட்டுக்கலாம். இந்த மாதிரி ஸ்டாண்ட்லையும் போட்டுக்கலாம். நான் இந்த மாதிரி ஸ்டாண்ட் போட்டு கொடுத்துருவேன். என்ன ரீசன்னா, நீங்கள் காலி பண்ணும்போது அந்த ஸ்டாண்டோடு அப்படியே தூக்கிடலாம். எல்லாம் பார்த்தீங்கன்னா மிக்சர் மிஷின் ஆகட்டும், கன்வேர் ஆகட்டும், மிஷின் ஆகட்டும், ட்ராலி ஆகட்டும், அப்படியே அந்த இடம் மொத்தமாக காலி ஆயிரும். அந்த மெத்தடில் போட்டிருக்கிறேன். இப்போ நம்ம மிஷினை பற்றி பார்ப்போம். மிஷினில் பார்த்தீங்கன்னா வைப்ரேட்டர் மட்டுமே மொத்தம் 5 HP வரும். அது எப்படின்னு கேட்டிங்கன்னா, டாப்பில் வந்து 1 HP ஆகும், சைடில் வந்து ½ HPயில் 2 வரும். இங்கே பாருங்கள், இங்கே மாட்டிருக்கேன் பாருங்கள், ½ HP இங்கே ஒன்று மாட்டிருக்கிறேன், அங்கே ஒன்று மாட்டிருக்கிறேன், டாப்பில் 1 HP ஒன்று மாட்டிருக்கிறேன். அதே போல் பாட்டம் பின்னாடி சைடு பாருங்கள், 3 HPயில் ஒன்று மாட்டிருக்கிறேன். அப்போது வைப்ரேட்டர் மட்டும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 5 HP வந்துடும். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா நான் நியூவாக லான்ச் பண்ண 4 வைப்ரேட்டர் மிஷின் எக்லைன் டைப் மாதிரி அதே மாதிரி ஸ்ட்ரென்த் வந்துடும். நீங்கள் பழையில் போடும்போது அந்த ஹை டென்சிட்டி கிடச்சிரும், ஃபினிஷிங்கும் கிடச்சிரும். அதே மெத்தேடு போல் பம்பு மோட்டர் இங்கே மாட்டிருக்கிறேன். இந்த பம்பு மோட்டர் பார்த்தீங்கன்னா 3 HP மோட்டர், கிராம்ப்டன் கிரீஸ் மோட்டர். அதுக்கு கீழே யூகன் வேன் பம்ப் கொடுத்துட்டேன், பெரிய பம்பாக கொடுத்துட்டேன். இந்த பம்பு இந்த மோட்டரில் ஹெவியாக கொடுக்கும்போது நம்ம கல் எதிர்பார்க்குற கல் ஸ்ட்ரென்த்து கண்டிப்பாக வந்துடும். அது வரை இங்கே பம்பு கொடுத்துட்டேன். பம்பு கீழே பார்த்தீங்கன்னா ஓஸ் கனெக்ஷன் கொடுத்துட்டேன். இந்த டேங்கை வந்து உல்ட்டாவை திருப்பி வச்சிருக்கேன். நார்மலாக எக்லைன் பார்த்தீங்கன்னா டேங்க் எப்படி வச்சுருப்பேன், இது உல்ட்டா திருப்பி வச்சுட்டேன். பட் அதே கெப்பாசிட்டி தான், அந்த 15 லிட்டர் கெப்பாசிட்டி அதே தான். உள்ள ஹைட்ராலிக் ஆயில் உள்ளே இருக்கும், அதை நாங்கள் ஊற்றியே கொடுத்துருவோம். ராடு அதே போல் தான், ஜேசி பிஸ்டன் ராடு, 40 mm டயர் ராடு கொடுத்துருக்குறேன். டிவிஎஸ் போல்ட் நட் எல்லாம் போட்டு கொடுத்தாச்சு. அதே மாதிரி சிலிண்டர் பாருங்கள், அதே மாதிரி 2 சிலிண்டர் கொடுத்துட்டேன், டபுள் ஆயில் சீல் போட்டு. அப்புறம் இந்த மிஷினை பொறுத்த வரைக்கும் நார்மல் ஸ்ப்ரே பெயிண்ட் அடிக்க முடியும், என்னால் வந்து பவுடர் கோட்டிங் அடிக்க முடியாது. என்ன ரீசன் கேட்டிங்கன்னா, இந்த மிஷின் மட்டும் நாங்கள் எல்லாம் அசம்பிள் பண்ணிடுவோம். அசம்பிள் பண்ணிட்டு தான் அது வந்து பெயிண்டிங் பண்ணுவோம். இப்போ இந்த மிஷின் இருக்குது பாருங்கள், இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நாங்கள் முன்னாடியே எல்லாமே பவுடர் கோட்டிங் பண்ணி மாட்ட ஆரம்பிப்போம். பட் எனக்கு இந்த மிஷின் மட்டும் அப்படி பண்ண முடியாது. அசம்பிள் பண்ணிவிட்டு அப்படியே ஸ்ப்ரே பண்ணி அடிச்சிடுவோம். இது ஸ்ப்ரே பெயிண்ட்டு, கன்வேயரு, மிக்சர் எல்லாமே ஸ்ப்ரே பெயிண்ட் தான். இந்த மிஷினுக்கு பவர் பார்த்தீங்கன்னா டோட்டலாக நமக்கு 15 HP தேவைப்படும். நீங்கள் எங்கே போனாலுமே ரெண்ட்டுக்கு போகும்போது 15 HP 3 phase லைன் தேவைப்படும். அப்படி எதனால் 15 HP அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மிஷினுக்கு மட்டும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 8 HP வந்துடும். அதாவது 5 HP வைப்ரேட்டர் மோட்டரும், 3 HP பம்பு மோட்டரும் 8 ஆச்சு. கன்வேருக்கு 2 HP வந்துடும். இது வந்து மூவிங் கன்வேர், ரா மெட்டீரியல் மூவிங் கன்வேர். இதுக்கு வந்து 2 HP ஆகும். இந்த மிக்சர் மிஷினுக்கு 5 HP வரும். மொத்தமாக நமக்கு அப்படி பார்த்தீங்கன்னா மொத்தம் 15 HP 3 phase லைன் தேவைப்படும். இப்போ இதோடைய மிக்சருடைய மோட்டர் பார்த்தீங்கன்னா நான் இங்கேயே மாட்டிருக்கேன். இது மாட்டிட்டு இங்கே ஒரு கவர் போட்டேன், மழை நனையாத மாதிரி கவர் போட்டிருக்கிறேன். இதோட சேனல் எல்லாமே வைசாக் ஸ்டீல் சேனல் போட்டிருக்கேன் பாருங்கள், எல்லாம் வைசாக் ஸ்டீல் மெட்டீரியல். டிவிஎஸ் ரப்பர் வந்து டபுள் மவுண்ட் போட்டிருக்கீங்க. அதாவது இந்த மிஷினுக்கு ஏன் டபுள் மவுண்ட் போட்டிருக்கேன்னா, வைப்ரேஷன் ரொம்ப அதிகமாக வரும். என்ன பண்ணிட்டேன்னா, காம்பேக்ட் ரொம்ப சின்னதாக போட்டிருக்கேன். ரொம்ப சின்னதாக போட்டு அதுக்குள்ளே எல்லாமே அடக்கிட்டோம். கல் வந்து ரொம்ப டென்சிட்டியாக வர மாதிரியும், மிஷின் கொஞ்சம் சின்னதாக இருக்கிற மாதிரியும் அந்த மாதிரி மெத்தட் கொண்டு வந்துட்டோம். இதோட மெத்தட் எப்படி கேட்டால் இதே மெத்தட் தான். கீழே இருக்குது பார்த்தீங்களா இந்த தர மெத்தடு, இதே மெத்தட், இதே கான்செப்ட் தான். எல்லாமே தரையில் இப்படி தான் இருக்கும். அதே போல் கன்வேர் இப்படி தான் வரும், மிக்சர் மிஷின் அப்படி தான் இருக்கும். இதே கான்செப்ட் தான் நம்ம மிஷினை செட்டப் பண்ண போகிறோம். இப்போது இந்த மிஷினில் பார்த்தீங்கன்னா டை செட்டு மொத்தம் 3 வரும். 4 இன்ச்சு, 6 இன்ச்சு, 8 இன்ச்சு அப்படி 3 செட்டு வரும். 4 இன்ச்சில் 6 கல்லாகவும், 6 இன்ச்சில் 4 கல்லாகவும், 8 இன்ச்சில் 3 கல் அடிச்சிக்கலாம். இங்கே போட்டிருக்கேன் பாருங்கள். இப்போ இங்கே இருக்கிறது வந்து 6 இன்ச்சு கல். இதோட நீளம் வந்து நம்ம ஒரு அடியும் போட்டுக்கலாம், 1 கல்லும் போட்டுக்கலாம். அந்த கான்செப்ட் இது. இதனுடைய மிக்சிங் மெத்தட் எப்படின்னு கேட்டிங்கன்னா, ட்ரம் அந்த பக்கம் இருக்கும், மிக்ஸ் பண்ணி டில்ட் பண்ணி இந்த பல்ட்டி பண்ணிடுவாங்க. பல்ட்டி பண்ணி இந்த லாக்கை போட்டுருவாங்க.
மெட்டீரியல் வந்து உள்ளே கொட்டிகிட்டு இருக்கோம். கொட்டின உடனே பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டோரேஜ் பாக்ஸில் மெட்டீரியல் வந்து ஸ்டோரேஜ் ஆகிக்கும். இதிலிருந்து பார்த்தீங்கன்னா கன்வேயர் மேலே அப்படியே மேலே ஏறும். மேலே ஏறி பார்த்தீங்கன்னா அப்படியே பார்த்தீங்கன்னா முன்னாடி இருக்கிற அந்த முறத்தில் விழுகும். மிஷின் முன்னாடி பெரிய முறம் இருக்குது பாருங்கள். இப்போ நாங்கள் இது மிஷின் போனதுக்கப்புறம் இங்கே ஒரு பிளேட் கொடுத்துருவோம். இந்த பிளேட் வந்து நேராக அப்படி கொடுத்துருவோம். மிஷினை கொஞ்சம் தள்ளி வச்சு இந்த பிளேட் கொடுத்துருவோம். நேராக மெட்டீரியல் இங்கே விழுகிற மாதிரி. இந்த மெட்டீரியல் விழுந்த உடனே நம்ம சாதாரண எக் லைன் இப்படி பண்ணுவோம். ஒரு ஷவல் பீஸ் வச்சு தள்ளுவோம் இல்லையா, அந்த மெத்தட் உள்ள தள்ளி அதே செட்டப் தான். இந்த வால் செட்டப் கொடுத்துருக்க பாருங்க, அதே செட்டப்பு அதே பேனில் போட்டு தான். நம்ம வந்து 4 பட் இருக்க எக் லைனுக்கு என்ன செட்டப் கொடுக்குறோமோ அதே செட்டப் தான். வால்வ் ஆகட்டும், பேனில் போர்டு ஆகட்டும், அதே மெத்தட் தான். நம்ம அதை எப்படி அடிக்கிறோமோ அதே மாதிரி ஒரே ப்ரெஸ்ஸிங் தான். மெட்டீரியல் உள்ளே போட்டு ஒரே ப்ரெஸ்ஸிங் போட்டு இந்த ட்ராலியில் என்ன பண்ணுவோம், பின்னாடி வழியை விட்டு நம்ம வந்து பலகை வந்து அப் பண்ணி கொண்டு போய் பிளாட்ஃபார்ம் கொண்டு வச்சுருவோம். இதுதான் அதனுடைய கான்செப்ட். இதுதான் அந்த வுட்டு பலகை. இதோட திக்னஸ் பார்த்தீங்கன்னா 25 திக்னஸ், 25 இருக்கும், 30 இருக்கும், 35 இருக்கும். இங்கே போட்டிருக்கு பார்த்தீங்களா, ஸ்டார்டிங் 18 mm 40 mm வரைக்கும் லாஸ்ட் வரைக்கும் இருக்குது இந்த பலகை. இது வந்து வாட்டர் ப்ரூஃப் பலகை. ஏன் வாட்டர் ப்ரூஃப் பலகை வாங்கணும் இதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம கல் அடிக்கிறோம். அந்த கல் வந்து ஹாலோ பிளாக் கல் ஈரமாக இருக்கும். நம்ம வந்து ஈரத்திலே புழங்கிட்டு இருப்போம். அந்த கல் ஈரமாக இருக்கும்போது இந்த பலகை மேலே உட்காரும் போது பலகை அப்படி உதிர்ந்து போயிடக்கூடாது. எப்பவுமே பலகை சாதாரண பலகை போட்டோம்னா தண்ணியில் பட்டு அப்படி உதிர்ந்து புலப்புலன்னு போயிடும். அப்போ அந்த மாதிரி ஸ்டீல் வாங்கிட்டோம்னா இது வந்து ஸ்டீல் பலகை. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா உள்ளுக்குள்ள ஒரு 4 லேயர் ஸ்டீல் போட்டிருப்பாங்க. அந்த பலகைக்குள்ளேயே ஸ்டீலை போட்டு அடுக்கி போட்டு அப்புறமா பலகை போட்டு பஞ்ச் பண்ணி ப்ரெஸ் பண்ணுவாங்க. அந்த கான்செப்ட் இது. இப்போ இந்த மாதிரி பலகை வாங்கிட்டோம்னா நம்ம லைஃப் லாங் அப்படியே கூடவே வரும். நம்ம ஃப்ளாட் பண்ண போடுறோம் இல்லையா, அதனுடைய கெப்பாசிட்டி இந்த பலகைக்கு இருக்கும். இந்த மிஷினுடைய ப்ரொடக்ஷன் பார்த்தீங்கன்னா சாதாரணமாக எக் லேயிங் மிஷினில் நீங்கள் எவ்வளோ ப்ரொடக்ஷன் எடுக்கிறீங்களோ 8 ஹவர்ஸில் சேம் அதே ப்ரொடக்ஷன் இதில் எடுக்க முடியும். அந்த மெத்தட் கான்செப்ட் போட்டிருக்கேன். அதிகப்படியான உங்களுக்கு ப்ரொடக்ஷன் வேணும்னா நீங்கள் பலகை நிறையா வாங்கணும். இப்போ நான் சாதாரணமாக சொன்னேன் 250 பலகை வாங்கினா ஒரு 1000 பிளாக் போடலான்னு. சப்போஸ் 500 வாங்கினா 2000 பிளாக் போட்டுக்கலாம். அடிக்கிறவங்க ஸ்பீடை பொறுத்து, போடுறவங்க ஸ்பீடை பொறுத்து. மெட்டீரியல் அதே மாதிரி ரா மெட்டீரியல் பார்த்தீங்கன்னா பேன் மிக்சர் மிஷின் வாங்கி இன்னும் நல்லாயிருக்கும். இப்போ இந்த மிக்சரை விட இந்த மாதிரி இங்கே இருக்கு பாருங்க பேன் மிக்சர் மிஷின். இது ஹாப்பர் டைப் பேன் மிக்சர் மிஷின். இந்த மாதிரி மிக்சர் வாங்கிட்டீங்கன்னா பக்கெட் டைப் வாங்கிட்டீங்கன்னா அது என்ன பண்ணுவோம், அந்த வைக்கும்போது பக்கெட்டில் தூக்கி உள்ளே போட்டோம். மெட்டீரியல் போடும்போது பக்கெட்டில் தூக்கி உள்ளே போட்டு இன்னும் வேலை ஈஸியாகும். எப்படி ஈஸியாகும் அப்படிங்கிற வாங்க சொல்கிறேன். இப்போ சாதாரணமாக இந்த மிக்சர் மிஷினை பார்த்தீங்கன்னா நம்ம மிக்ஸ் பண்ணுறோம். இது வந்து ஹேண்ட் மிக்சரு. இது மிக்ஸ் பண்ணுறோம். இது மிக்ஸ் பண்ணி மெட்டீரியல் கொட்டுது. திருப்பி என்ன பண்ணுறோம், ஓப்பன் இந்த பக்கம் ஆப்போசிட் போட்டு திருப்பி மெட்டீரியல் போடுறாங்க. அப்போ அந்த டைம் வரைக்கும் இந்த மோட்டர் சுற்றிட்டே இருக்கும். மோட்டர் பார்த்தீங்கன்னா அந்த டைம் சுற்றிட்டே இருக்கும். எப்பவுமே ஹாப்பர் டைப் வாங்கிட்டீங்கன்னா இப்போ மெட்டீரியல் விழுந்த உடனே அந்த ஹாப்பரில் அடுத்த மெட்டீரியல் ரெடியாக இருக்கும். நீங்கள் 8 மணி நேரம் செய்ய வேண்டிய வேலையை 6 மணி நேரத்தில் முடிச்சிடலாம். 2 மணி நேரம் நமக்கு சேவ் ஆகும். கரண்ட் பில் சேவ் ஆகும், நமக்கு லேபர் சேவ் ஆகும், எல்லாமே சேவ் ஆகும். அப்போது அந்த மாதிரி பண்ணிட்டீங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். எப்போயுமே இந்த மாதிரி மிஷின் போடும்போது பக்கெட் டைப் வாங்கிக்கிறீங்க. இந்த ஸ்டாண்ட் டைப் போட்டு பக்கெட் வாங்கினா இன்னும் ரொம்ப ஈஸியாக இருக்கும். பக்கெட்டே ஒன்றும் இல்லை, அந்த மாதிரி இருக்குது பாருங்கள், அதான் பக்கெட். அந்த மெத்தேடு அது போட்டு ரொம்ப ஈஸியாக இருக்கும். எங்களுடைய ஃபேக்ட்ரி பொறுத்த வரைக்கும் எல்லா மிஷின் யூஸ் பண்ணும்போதும் நாங்கள் மேனுஃபேக்சரிங் உள்ளுக்குள்ளே பண்ணிக்கிறோம். எல்லா ஐட்டமும் மேக்ஸிமம் வெளியே எதுவும் வாங்க மாட்டோம். மிக்சர் மிஷின் செட்டப் எல்லாமே. அப்புறம் இந்த பேரிங்கு, இந்த பெல்ட்டு அந்த மாதிரி வெளியே வாங்கிக்குவோம். பேரிங் பெல்ட் மட்டும் வெளியே வாங்கிக்குவோம். அப்புறம் இந்த கன்வேர் பெல்ட் வெளியே வாங்கிக்குவோம். பாக்கி இந்த ரோலர் நாங்கள் தயாரிச்சுக்குவோம். இந்த ரோலர் பார்த்தீங்கன்னா நாங்கள் உள்ளே மேனுஃபேக்சர் பண்ணுறோம். இதாகட்டும், இதோட கன்வேர் செட் ஆகட்டும், எல்லாமே உள்ளே பண்ணிக்குவோம். நாங்கள் ஏன் நாங்கள் உள்ளே பண்ணுறோம் அப்படின்னா எங்கள் கண் கூட பண்ணும்போது எல்லாமே குவாலிட்டி கிடைக்கிது. இப்போ நாங்கள் முதல்ல ரோலர் வெளியே வாங்கிட்டு இருந்தோம், அதனால் குவாலிட்டி கிடைக்கிறது இல்லை. இது என்ன பண்ணுறோம், நாங்களே இங்கே மேனுஃபேக்சர் பண்ணிக்கிறோம், எங்களுடைய ஸ்டைலுக்கு பண்ணிக்கிறோம். அப்போ இது என்ன ஆகுது, ரொம்ப நாள் உழைக்குது. இந்த கன்வேயரில் முக்கியம். ஏன்னா ஃப்ரீயாக சுற்றணும், கன்வேயரில் தேவைக்கூடாது, இரும்பு பட்ட துருப்பேறக்கூடாது. அதனால் என்ன பண்ணுறோம், நாங்கள் கண்ணுங்கிறதுமா பார்த்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் கூட தயாரிக்கிறோம் இந்த ரோலர் கன்வேயர்கள்லாம். அதே மாதிரி இந்த ரோலர் அப்படித்தான், பெரிய ரோலர் அப்படித்தான், அதே மெத்தட் தான். இது நாங்கள் உள்ளே மேனுஃபேக்சர் பண்ணிக்கிறோம். அப்புறம் இதுக்கு மேலே கியர்பாக்ஸ் பாருங்கள், கன்வேயர் கூட கியர்பாக்ஸ் அங்கே மாட்டிக்கிறேன். மோட்டர் வந்து கிராம்ப்டன் கிரீஸ் மோட்டர் 2 HP வந்துடும். இந்த பேனல் போர்டு பார்த்தீங்கன்னா நாங்கள் உள்ளே மேனுஃபேக்சர் பண்ணிக்கிறோம். அந்த சுவிட்சஸ் மட்டும் வெளியே வாங்கிக்குவோம். அதே போல் ஒவ்வொரு மோட்டருக்கு தகுந்த மாதிரி நாங்கள் ஆம்ஸ் ரேட்டிங் வாங்கி மாட்டுறோம். எப்படின்னா அது ரொம்ப ஹெவியாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஒவ்வொன்றும் மாறும். ஒன்று 2 HP இருக்கும், 3 HP இருக்கும். அப்போ அதுக்கு தகுந்த மாதிரி நாங்கள் என்ன பண்ணுறோம், ஹெவியாக வாங்கி மாட்டிக்குவோம். இது சாதாரண எல்லாம் வரக்கூடியதான். ரெட்டு, எல்லோ, ப்ளூ 3 phase லைன் கனெக்ஷனு. இது பம்ப் ஆன் ஆஃப், வைப்ரேட்டரு பார்த்தீங்கன்னா இது மேனுவல், இது ஆட்டோமேட்டிக். இதெல்லாம் வந்து சாதாரணமாக நம்ம 860 மிஷினுக்கு என்ன கொடுக்குறோமோ அதே சேம் கான்செப்ட் தான் இதில் கொடுத்துருக்குறேன். இப்போ இந்த மிஷினுடைய கொஞ்சம் டீட்டெயில் கூட பார்த்துட்டோம். என்னென்ன மெட்டீரியல் போட்டிருக்கிறேன், என்னென்ன மோட்டர் போட்டிருக்கிறேன், கன்வேர் செட்டப் எப்படி, மிக்சர் மிஷின் எப்படி அப்படிங்கிறதெல்லாம் டீட்டெயில் பார்த்துட்டோம். எங்கள் ஃபேக்ட்ரியில் ஒரு சின்ன டெமோ போடுறோம், வாங்க அது எப்படிங்கிற பார்த்துடலாம்.
என்னோடய ஃபேக்ட்ரியில் இந்த மிஷினை பற்றி ஒரு சின்ன டெமோ பார்த்துட்டோம். அதே போல் கல் மேலே ஏறினாரு எவ்வளோ ஸ்ட்ரென்த்து பார்த்துட்டோம். எங்கள் ஃபேக்ட்ரி டெமோ போடும்போது எப்பவுமே எல்லா மிஷின்ஸுமே போடும்போது இப்போது அதில் நாங்கள் வந்து சிமெண்ட் சேர்க்க மாட்டோம். வெறும் 6mm ஜல்லி டஸ்ட்டை மட்டும் தான் போட்டு டெஸ்ட் பண்ணி பார்ப்போம். ஏன் அப்படி போடுறோம் அப்படின்னா, அப்படி போடும்போது அந்த கல் உடையாமல் மேலே வரணும். நம்ம மேலே ஏறிக்கும் ஸ்ட்ரென்த்தாக நிற்கணும். அப்போ தான் அந்த மிஷின் சக்ஸஸ்ன்னு அர்த்தம். அதனால தான் நாங்கள் அப்படி போட்டு டெஸ்ட் பண்ணி பார்க்குறோம். எந்த கல்லுக்குமே சிமெண்ட் நாங்கள் மிக்ஸ் பண்ணி யூஸ் பண்ணி பண்ணுறோம். இப்போது இந்த மிஷினை பற்றி கொஞ்சம் டீட்டெயில் பூரா பார்த்துட்டோம். இதோட ப்ரைஸ் என்ன அப்படின்னு தெரியும் நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் என்னுடைய கான்டாக்ட் நம்பர் கொடுத்துறேன். எனக்கு கால் பண்ணுங்கள். இன்னும் தெளிவாக விளக்கமாக சொல்லித்தரேன். அதே போல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்தடுத்து போடுற வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நன்றி, வணக்கம்.